நம்ம பிரைம் மினிஸ்டருடைய ரைட் ஹேண்ட், இந்தியாவுடைய மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் சொல்லப்படக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிஸ்டர் ஜெய்சங்கரை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்டான விஷயங்கள். நம்பர் 1, 2019ல நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இவர் பதவி ஏற்கிறாரு. இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் அவர் டைரக்ட் பாலிடிக்ஸ்லயே கிடையாது. ஏன் பிஜேபி உறுப்பினரா கூட இல்லாத திரு ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சு. டேலண்ட் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நம்மளோட நாட்டு வளர்ச்சிக்காக யூஸ் பண்றது நல்லது தானே. இவர் பாலிடிக்ஸ்ல டைரக்டா இல்லைனாலும் வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயுமே இவருக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்பர் 2, ஐஎஃப்எஸ் ஆபீசரான திரு ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை தொடர்பா நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியாவுடைய தூதரா இருந்திருக்காரு. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட இருக்க வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சாதுரியமா ஹேண்டில் பண்ணிருக்காரு. நம்பர் 3, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நம்ம இந்தியா சார்பில் இப்ப வரைக்கும் ஜெய்சங்கர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுமே வேற லெவல் டிப்ளமசி. இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில கூட இந்தியா அடுத்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கறத உலக நாடுகளுக்கு ரொம்ப கிளியரா எடுத்து சொல்லுவாரு. அதனாலதான் பல நாடுகள் நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு பொலிட்டிஷியன், அதுவும் ஒரு தமிழர், நம்மளோட இந்தியாவை உலக அரங்குல ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு போறதை நினைச்சு நிச்சயமா நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். ஹி இஸ் a real life hero. இந்த மாதிரியான ஆட்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணா இன்னும் நிறைய ஜெய்சங்கர்கள் நம்மளோட இந்தியாவுக்கு கிடைப்பாங்க.